வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி உங்களோட கேஎஸ் மேடம் என்ன பண்ண போகிறான்னா, ஒரே மாவு உப்புச்சீடை, வெள்ளைச்சீடை, தேன்குழல் பண்ணியாச்சு. கடைசியாக தட்டை பண்ண போகிறோம். நான் அரைச்ச அதே மாவை எடுத்துக்கிறோம். இந்த பாருங்கள், ஒரு மெஷர்மெண்ட்டு ஏதோ ஒரு பாத்திரம் ஒரு அளவு எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுட்டேன். சிவப்பு மிளகா அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அந்த விழுதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, நான் காமிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா அரைச்சும் பண்ணலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் அப்படி தூவிக்கலாம், நல்லா இருக்கும். இதில் 5 மிளகாயை ஊற வச்சு அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறோம். இதெல்லாம் போட்டுட்டோமா, உப்பு போட்டோம், பெருங்காயம் போட்டுட்டோம், எல்லாம் போட்டோம். வெள்ளை எள் இருந்தால் போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளுன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டுக்கோங்க, என்ன டப்புன்னு வெடிக்கும். கொஞ்சமாக கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தான் போட்டேன், ஏன்னா இப்போ பண்ண போகிறோன்ட்டு. சரி பரவாயில்ல, ஊறின வரைக்கும் போகிறோன்ட்டு போட்டேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான வெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுப்போம். கொஞ்சம் வெண்ணெய் நிறையா போட்டால் கரன்னு நல்லா இருக்கும். அதுக்காக நிறைய வெண்ணெய் போட்டாலும் உங்களுக்கு இதாகிடும். கொஞ்சம் சுட வச்ச தேங்காய் எண்ணெய் இதை நம்ம பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சிட்டு முதல்ல இதை நல்லா கிளறணும். ஏன்னா இந்த எண்ணெய் இந்த வெண்ணெய்லாம் இதில் மிக்ஸ் ஆகணும் மாவில். அதனால நல்லா பெரட்டின உடனே தான் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி, அது என்ன சொல்கிறது, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். சரியா? நான் ஏன் ஸ்பூனில் போட்டேன்னா, கொஞ்சம் சுட்ட எண்ணெய் ஊற்றினோம்ல, எங்கேயா கை சுற்ற போகிறதுன்னு பயம். ஒரு காலத்தில் துணியை வச்சுக்க மாட்டேன், அப்படியே கையிலேயே இறக்கி வைப்பேன். இப்போ நாளாக அந்த ரெஸ்டிங் பவர்லாம் குறைஞ்சி போகுது. துணி தேட வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் கையிலேயே அப்படியே தூக்கி இறக்கி வச்சுருவேன். அந்த மாதிரி நான் பண்ணின்னு இருந்தேன். இப்போ அந்த அளவுக்கு சூடு தாங்கலை. அப்புறம் யாரெல்லாம் உங்கள் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, சின்ன வயசில் சுவாமிக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க, ஏதாவது கமெண்ட்டு கொடுங்க. ஏன்னா சில பேர் சொன்னீங்க எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துடுச்சுன்னு. எனக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்த நாள் தான் வளர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மம்மா தான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க தான் எனக்கு, அதாவது அந்த சின்ன வயசில் நான் எவ்வளோ கவனித்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அவங்க இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இவ்வளோ அழகாக சமையல் கற்றுக்கிறதும் நல்ல ஒரு டிசிப்ளின்டாக வளர்ந்ததுக்கு. எல்லாத்துக்கும் பெரியவாளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுன்னுவா. யார் வந்தாலும் ஆற்றுக்கு வந்தால் நமஸ்காரம் பண்ணணும். பெரியவாள்லாம் வாங்கோன்னு கூப்பிடணும், குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கணும், தூத்த கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம இந்த காலத்து குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். நான் பெரியவா எதிர்க்க உட்கார வேண்டாம் சோபாலன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கால் மேலே கால் போட்டு உட்காரோம் பார்த்திங்களா, அது தப்பு. அது ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காகவே உடம்புக்கு கெடுதலாம். லேடிஸ் கால் மேலே கால் போட்டு அந்த படித்தேன் நான். ஆனால் இப்போ மறந்து போச்சு என்ன ரீசன். அநேகமாக ஏதோ கர்ப்பப்பை ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு. கரெக்டாக ஞாபகம் இல்லாத எதையாவது சொல்ல வேண்டாமேன்னு தான். சரியா? இப்போ நம்மளோட சூப்பரான தட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம எண்ணெய் கொஞ்சம் வச்சுடுவோம் அடுப்பில். இதை பிசைஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நாள்லையே நம்ம எல்லா பட்சணமும் பண்ணுவோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு, கோகுலாஷ்டமிக்கு. ஸோ நம்ம விநாயகர் ஒரு வாட்டி பிடிச்சி வச்சா போகிறோம். நான் இப்போ அப்பப்போ போடுறதுனால பிடிச்சி வைக்கிறேன். பட்சணம் பண்ணுறதா இருந்தாலே விநாயகர் பிடிச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டை உங்கள் ஷேப்பு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட அமுக்கிறது கூட இருக்குது என்கிட்ட. ஆனால் இந்த மாதிரி நான் வச்சுட்டு ஈஸியாக ஒரு டப்பராவோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா இப்படி அமுத்திடுறோம். அமுத்திட்டு கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு எண்ணெயில் போடணும். எண்ணெய் ஹீட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு இதில் தான்
தட்டெல்லாம் பண்ணணும், நின்று வேகணும், அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி என்ன பண்ணுவோம், மொத்தமாக கூட பண்ணி வச்சுட்டு ஒரு துணியை போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். நான் ஷேப்பாக பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் அப்படி இப்படி நகர்த்துறேன் இல்லை, அதனால ஷேப்பாக அடுத்தது வேணால் ஷேப்பாக போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டையாக நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், நான் ஓரளவுக்கு சிம்மில் தான் நான் இது வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வேக விட்டு எடுத்தால் நம்மளோட தட்டை சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு கூட எடுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். எடுத்த உடனே கரகரன்னு இருக்காது. கொஞ்சம் ஆறின உடனே உடைச்சிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கு நமக்கு சூப்பரான தட்டையும் கோகுலாஷ்டமிக்கு இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் போட்டு முடிச்சுட்டு வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையா எண்ணெய் வச்சு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக தட்டினீங்கன்னா 4-5 போடலாம். நான் கொஞ்சம் பெருசாக தட்டிட்டேன், நான் சின்னதாக தட்டி காமிக்கிறேன். இதையே 2ஆக பண்ணிடுறேன். இப்போ 2 பண்ணோன்னா அவ்வளோதான், குட்டியாக வரும் அழகாக. அவ்வளோதான். பாருங்கள், நான் சூப்பராக தட்டையை தட்டிட்டேன். நீங்களும் இதே மாதிரி தட்டையை தட்டுங்க. கொஞ்சம் ஆறினவுடனே நல்லா முறுமுறுன்னு வரும், சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆறட்டுன்னு வெயிட் பண்ணி உடைச்சிங்கன்னா மெத்துன்னு இருக்கும். வாயில் போட்டால் கரையும். ரொம்ப அப்படியே ஹார்டாக இருக்காது. ஏன்னா வெண்ணையும் சுட்ட எண்ணெயும் ஊற்றினதுனால ஒரே ஒரு மாவு அரைச்சிக்கோங்க. 4 விதமான பலகாரம் பண்ணி எல்லோர் வீட்லேயும் சந்தோஷமும் சௌக்கியமும் எப்பவும் தாண்டவாடணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிண்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.